வணக்கம் நண்பர்களே. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. This video sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பேட்டியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேங்கர்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. மிக அற்புதமாக அந்த படம் ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா காமெடியில் அப்படி கலக்குன்னு கலக்கிறாரு. முன்னே இருந்த வடிவேலை விட பயங்கரமான கலக்குறாரு காமெடியில். ஏன்னா இப்போ அவர் ரொம்ப பெரிய ஆளாகிட்டார். ஏன்னா அவருடைய பேட்டியில் இப்போ கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நான் என்னமோ மதுரையிலேருந்து வரும்போது அம்மனமாக துணிமணி இல்லாத வந்த மாதிரி சொல்கிறீங்க எல்லோரும். என்னமோ யாரோ தான் எனக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாங்க, நான் அதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு துணி இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் வரும்போதே பயங்கரமாக தான் வந்தேன், பெரிய பணக்காரன் நான் அப்படின்லாம் சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. ராஜ்கிரண் ஆஃபீஸில் தான் நான் இருந்தேன், அவர் தான் என்னுடைய குருநாதர், அவருக்கு தான் நான் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்லாம் சூப்பராக சொல்லிவிட்டு, ஆனால் அவர் எனக்கு சம்பளமே கொடுக்கல. இப்போ பாருங்கள், ராஜ்கிரண் இவர் குருநாதன், ஆனால் சம்பளம் கொடுக்கலையாம். அப்போ அவர் மேலேயும் ஒரு குறை. விஜயகாந்த் வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இந்த ஆளே சொல்லியிருக்காரு. வடிவேலே ஆரம்ப கால பேட்டியில் எனக்கு இந்த மாதிரி கட்டிக்கிற துணிமணி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது 5-6 வேட்டி சட்டை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அதை தான் நான் கட்டிக்கிட்டு இருந்தேன், மாற்றிக்கிறதுக்கே துணி இல்லை அப்படின்னு சொன்னதே இதே வடிவேலு தான் பேட்டியில், பழைய பேட்டியில் கொடுத்துருக்குறாரு. அது இப்போ டெலீட் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டார் போல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வாழ்வு வந்தவுடன் மற்றவங்களை ஏசி பேசுகிறதும், அதுவும் விஜயகாந்த் பேசின பேச்சா, அதுக்காக தான் அவனுக்கு 10 வருஷம் வனவாசம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னமும் திருந்தலை. பார்த்தீங்களா, இது திருந்தாத ஜென்மம். இன்னும் எவ்வளோ வருஷம், இன்னும் எவ்வளோ அடிப்பட்டாலும் திருந்தாது. பணம் வந்துட்டால் நீ மனுஷனாகிடுவியா? நீ பணம் வச்சுருக்குற, ரைட்டு, நீ கோடியாக சம்பாரிச்சிட்ட. ஆனால் ஆரம்பத்தில் அந்த பணம் வந்தவங்கள எல்லாமே ஏழ்மையிலிருந்து மேலே வந்தவங்க தான். ஆனாலும் கூட அந்த நன்றி விசுவாசம் ஒன்று இருக்க வேணாம். விஜயகாந்த் ஒரு பெரிய எதிரியாக நினச்சேன். இன்றைக்கி அவர் இறந்தாலும் அவரை மக்கள் இன்னும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, போற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தலைவனாக தான், நாட்டை ஆளாதவே இவ்வளோ பெரிய தலைவனாக ஒரு பேர் எடுத்தது அவர் ஒருத்தர் தான். நாட்டை ஆண்டவங்களுக்கு கூட அவ்வளோ பேர் கிடையாது, நாட்டை ஆண்டவங்களுக்கு கூட அவ்வளோ கூட்டம் வரல இறந்ததுக்கு. நீலாம் சேர்த்தா ஒரு எறும்பு கூட வராது. உன் கூட நடித்தவனே தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறான், உன்னையே கேவலமாக பேசுகிறான், வடிவேலுவா ஐயோ மோசமான ஆளுங்கிறான். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளாக இருந்துக்கிட்டு நீ இப்பவும் திருப்பியும் உன்னுடைய அந்த நன்றி கெட்டத்தனத்தை இன்னமும் காட்டுறிய. அப்போ இதுக்கு மேலே உன்னை எப்படி மக்கள் ரசிப்பாங்க? உன் படத்தை பார்த்தேன் இந்த படத்தில் நீ காமெடி பண்ணுறதாவே தெரியல, காமெடி பண்ணுற மாதிரி நடிக்கிற. ஆக மொத்தம் முன்னையெல்லாம் பார்த்தா காமெடி வரும், மூஞ்சை பார்த்தாலே. இப்போ மூஞ்சை பார்த்தா கடுப்பு தான் வருது, கோபம் தான் வருது, மிக கேவலமாக இருக்கும் உன்னை பார்த்த உடனே. இப்போ என்ன பண்ணுறது, வடிவேலு இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாராம். அவர் நான் எப்படி மேலே வந்தேன் தெரியுமா, இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், இந்த டேரக்டர் என்ன இதை பண்ணிட்டார், அந்த டேரக்டர் இதை பண்ணிட்டார், இவர் தான் எல்லா டேரக்டரையும் வச்சு செஞ்சுருக்கிறார், அதனால தான் எல்லாம் ஓரம் கட்டுனாங்க. அப்போ என்ன, நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். ஏன்னா நீ எத்தனை வருஷம் நடித்தாலும் உன்னை யாரும் இனிமேல் ரசிக்க போகிறதில்ல. உன்னை பற்றி தெரியாதப்போ தான் ரசித்தாங்க, நீ நல்ல மனுஷன் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ உன்னுடைய காமெடியெல்லாம் பார்த்தா நீ மிக கேவலமான ஆள் அப்படிங்கிறது உன் மூஞ்சை பார்த்தாலே சிரிப்பு வரமாட்டேங்குது. சிரிப்பு காட்டினாலும் சிரிப்பு வரமாட்டேது. இவ்வளோ ஒரு அசிங்கமான நன்றி கட்ட மனிதனெலாம் எப்படா பார்த்து சினிமாவில் ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது வடிவேலை பார்த்தா. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா வடிவேலை பிடித்த நபர்கள், மனசார பிடிச்ச நபர்கள் யாருமே இல்லை. அதனால் நன்றி நண்பர்களே.